Hello friends, வணக்கம் and welcome back to our கண்ணின் மணியே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வீடியோஸை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உலகத்தில் ஒரு இரத்த ஆறு, அதாங்க பிளட் ரிவர் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? கண்டிப்பாக இருக்குது. அண்டார்டிகாவில் தாங்க. இங்கே அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால இந்த ரிவரில் இருக்க தண்ணி ரெட் கலரில் தெரியுதான்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இதை ஒரு பிளட் ரிவர்னு சொல்கிறோம். வாங்க அடுத்தது என்னன்னு பார்ப்போம். வெனின்சுலாவில் ஒவ்வொரு வருஷமும் இடியுடன் கூடிய மழை கண்டிப்பாக பெய்யுமா. இப்படி பெய்கிற மழை தொடர்ந்து 160 நாட்கள் வரைக்கும் கண்டினியூ ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த 160 நாட்கள் தொடர்ந்து பெய்கிற மழைக்கு அவங்க கேட்டடம்புன்னு சொல்லுவாங்களாம். 10 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சாலே நம்மளால் தாங்க முடியாது. அச்சோ, 5 மில்லியன் வருஷங்களாக சூரிய ஒளியே இல்லாத ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே இருக்க பூச்சிகளுக்கு கூட கண்களே இல்லையாம். அது ருமேனியாவில் இருக்க மொபைல் கேவ் தாங்க. செம்மையாக கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. மூவிங் மவுண்டெயின்ஸ். என்னது மூவிங் மவுண்டெயின்ஸா? ஆமாங்க, வருஷத்துக்கு 20 மீட்டர் நகரக்கூடிய இந்த மூவிங் மவுண்டெயின்ஸ் டான்சானியாவில் தான் இருக்கான். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோட்டிங் ஐலாண்ட்ஸ். இந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்ட்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்க மணிப்பூரில் தான் இருக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன மிதக்கும் தீவுலையும் மனிதர்கள் வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்களாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வாஷிங்டனில் இருக்க மைக்ரோசாஃப்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பற்றி தான். அங்கே இருக்க ஒரு ரூமை தான் குவைட்டஸ்ட் ரூம் இன் த வேர்ல்டுன்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களாம். நம்ம வேர்ல்டுலேயே ரொம்ப பழமையான ஹோட்டல் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 703 நூற்றாண்டுகளில் இருந்து இந்த ஹோட்டல் இருக்காம். எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? ஜப்பானில் தாங்க. ஸ்டில் இன்னும் அந்த ஹோட்டல் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, உலகத்திலேயே ரொம்ப அமைதியான நாடு ஐஸ்லாண்டுன்னு சொல்கிறாங்க. மிலிட்டரி ஃபோர்ஸும் இல்லாத ஒரு நாடு இதுதானாம். அமைதியாக இருந்தால் ஏங்க சண்டை வரப்போகுது? வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ஒரு வாட்டி போயிட்டு வரலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம சென்னையில் இருக்க மகாபலிபுரத்தில் இருக்க கிருஷ்ணா பட்டர் பால் தாங்க. என்னடா புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு உருண்டையான பாறை எந்த பக்கமும் அசையாமல் அந்த இடத்துலையே அப்படியே நிற்கிதான். அதை யாராலையும் தள்ளவும் முடியலையாம். பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த பாறை இப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்க்கலாம். சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நம்மளும் போய் பார்க்கலாம். எல்லா ஃபேக்ட்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக ஒரு விசிட்டை போடலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன். நம்ம வீடியோஸ் எல்லாம் கணின்மணிய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம தீபாவளியிலேருந்து நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ், KFC சிக்கன், முருங்கை தோசைன்னு ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லா டிஷ்ஷஸும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.